வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழுமை. வாழ்வின் முழுமை எப்போ கிடைக்கும்? ஒருத்தங்களுக்கு போதும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ கிடைக்கும்? தென் வந்துட்டு நான் ஹாப்பியாக தான், நிறைவாக, ஆனந்தமாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டு போகிறேன் அப்படிங்கிறது ஃபீல் எப்போ கிடைக்கும்? அப்படின்னா, நீங்கள் டூயல், அதாவது ஆண் தன்மை பெண் தன்மைக்குள்ளே இருந்து முழுமை அடையும் போது. இதை வேறொரு விதமாக சொன்னால் சிவனும் சக்தியும் சேர்ந்த மாதிரி. இன்னும் வேறு விதமாக சொன்னால் இடகளையும் பெண்களையும் உங்களுக்கு சுழுமுனையில் பிரகாசமாகும்போது. அது எப்படிங்க இடகளையும் பெண்களையும் பிரகாசமாகும் அப்படின்னா, சாரி, அதாவது நீங்கள் இப்போது ஒரு கார் வாங்கியிருக்கீங்க. கார் வாங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கார் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த கார் கம்பெனி ஒரு 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 புக்லெட் கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த புக்கில் வந்து எந்தெந்த எக்யூப்மெண்ட் எங்கே இருக்குது, இதில் என்ன அட்வான்ஸாக இருக்குது, இதில் என்ன ஸ்பெஷலாக ஃபீச்சர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த புக்லெட்டில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்லெட்டை படிக்காமல் நீங்கள் போய் வச்சுட்டிங்க அப்படின்னா, கார் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பேசிக்காக ஏற்கனவே கார் ஓட்டி இருந்திருப்பீங்க. சும்மா பிரேக்கு, கிளச்சு, ஆக்சிலேட்டர், அப்புறமா வந்து கியர் போடுறது, சம்திங் வித்தவுட் கியர், இந்த மாதிரி சம்திங் எல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல, பேசிக்காக இது பண்ணுவீங்க. சப்போஸ் இதை வந்து உங்களுக்கு அந்த புக்கில் நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை டோரை வந்து வேறு மாதிரி மேலே கொண்டு போயிடலாம், இல்லை உள்ளே திருப்பிடலாம், இல்லை சன் வந்தப்போ வேறு மாதிரி வச்சுக்கலாம், இல்லை நைட்டு லைட்லாம் போடும்போது வேறு மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த மேனுவல் பார்க்காம உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி தான் நீங்கள் வாழ்ந்து போகிறீங்க. இதைத்தான் நீங்கள் முழுமையாக வாழலை அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது என்னென்னா, வாழ்ந்தோம், கண்டிப்பாக ஒரு நாள் சாவோம். ஆனால் நீங்கள் முழுமையாக வாழ்ந்தீங்களா அப்படின்னு தான் கேள்வி. அப்போது நீங்கள் முழுமையாக வாழணும் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகளும் வழிமுறைகளும் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் முழுமையேன்னு ஒன்று அடைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தை பாருங்களேன். நீங்கள் ஒரு முக்கோணமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆணோ பெண்ணோ, நான் சொல்கிறது வந்து என்னென்னா, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் தேவையில்லை. நீங்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பெண் தேவையில்லை, ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஆண் தேவையில்லை. உங்களுக்கு அவங்களே போதும். இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா, பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது இதை வச்சு தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரம்மன் படைச்சதை அந்த சிவசக்தி ஐக்கியமாக நம்ம அவங்கவுங்க தனித்தனித்தன்மையில் தான் இதை பார்க்கணுமே ஒழிய, நாம் இது வந்து எதுக்குன்னா, இந்த புற வழிபாடெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? புற வழிபாடுனா என்ன? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, வெளித்தன்மையில் இருக்கிறது, அப்புறம் உள்தன்மையில் போகிறது அக வழிபாடுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆன்மீகத்தில் போகிறோன்னா, இந்த உருவ வழிபாடு, சிலை, இந்த படம், இந்த மாதிரி வந்து பக்தி இந்த நிலையை போகிறோம். அடுத்து யோக நிலை போகும்போது அடுத்தடுத்து விட்டுட்டு அந்த 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 இதெல்லாம் வந்து அப்படியே கழண்டு தோல் கழண்டு போன மாதிரி விழுந்து போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நிலையும். அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் கடந்து போனால் மட்டும் அப்படின்னா அடுத்த நிலைக்கு தெரியும். நீங்கள் சரி, நான் வந்து இப்போது எந்த நிலையில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா, இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனா ஆன்மீகத்தில், இல்லை இது மாதிரி பல்வேறுபட்ட மனிதர்கள் இருப்பாங்க. நான் சொல்கிறது இந்த வீடியோவில் பர்டிகுலராக பேசுகிறது என்னென்னா, ரெண்டும் ஐக்கியமானவங்க. எப்படி ஐக்கியமானாங்க, ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு அது எப்படியே போதும். ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆன்ம துணை உள்ளே இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் அதுக்குள்ளே ஆன்ம துணை உள்ளே இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை விட்டுட்டு ஏன் இன்னொருத்தங்களுக்காண்டி போய் ஏங்கணும், ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கணும், அன்கண்டிஷனல் லவ்வை போய் கொடுக்குறேங்கிற பேரில் கஷ்டப்படணும்? இதெல்லாம் வந்து என்னென்னா, பட்டு அனுபவித்து அனுபவத்தில் வந்து தான் ஒரு லெசன் எடுத்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க, வந்திருக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு குரு இருக்கார், அப்படி கொண்டு போய் டேரெக்டாக கொண்டு போய் உங்களை வச்சுருக்கலாம். அதுக்கும் ஒரு ரீசனாக இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 நீச்சலே இருக்க பார்த்துக்கோங்களேன். பார்த்துக்கிட்டே இருக்கிறத வர நாம் ஓ அப்படியா, இப்படி கை வைக்கணுமா, தண்ணிக்குள்ளே குதிக்கணுமா, இவ்வளோ தண்ணி இருக்கணுமா, ஓ நீச்சல் குளம் இப்படி இருக்குமா, தண்ணி வந்து இவ்வளோ அளவில் கலந்து வச்சுருப்பாங்களா, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இது நீச்சல் கற்றுக்கிறது கிடையாது, உள்ளே குதிக்கிறது, செயல்படுத்துறது. அதே தான் இப்போ நம்ம வந்து மித்த விஷயங்கள்லாம் இப்போ இன்னொரு ஆழமாக ஒரு
உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. சமையல் பண்ணுறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா? வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிடுவோம், மசாலா ரெடி பண்ணிடுவோம், தேவையான பொருட்கள்லாம் வச்சுருவோம், அடுப்பு ரெடியாக இருக்கும், பாத்திரம் ரெடியாக இருக்கும், எல்லாமே ரெடியாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் ஒரு சிங்கிள் ஆண் தன்மை அல்லோ பெண் தன்மையை சொல்கிறது. நீங்கள் சமைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் சமைத்து வைக்கிறது வந்து என்னென்னா ஒரு இப்போ அது ஒரு பெண் தன்மைன்னு வச்சுக்கோங்க. இப்போது சமைத்து பரிமாறுவது அதுதான் ஆண் தன்மையும் பெண் தன்மையும். இந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கீழ்ப்பக்கம் மாதிரி இருக்க ஒரு முக்கோணம், மேல் பக்கம் மாதிரி ஒரு முக்கோணம். இந்த ரெண்டும் ஆண் பெண் தன்மையை குறிக்குது. இன்னும் வேறு வழியில் சொன்னால் இடகலை பெண்களையே குறிக்குது. இன்னொரு வகையில் சொன்னால் சூரியன் சந்திரனை குறிக்குது. இந்த ரெண்டும் இணைவு இருக்குது பார்த்தீங்களா? இப்போது தன்னை அறிதல் நிகழ்ந்துடும். நாம் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்துடும். நீங்கள் புது மனிதராவீங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அந்த ஒரு பழைய நேம் கூட உங்களுக்கு மாறிடும். உங்களோட கேரக்டர், உங்களோடது நீங்கள் நினச்சா கூட உங்களால் வந்து பழைய மாதிரி உங்களால் இருக்க முடியாது. மற்றவங்களாம் உங்களை வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உங்கள் பக்கம் அவங்களால உங்களை இழுக்க முடியாது. அப்போது இந்த மாற்றங்கள் வர 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 என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தனித்தனியாக இருந்திருப்பீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் நான் உங்கள்கிட்ட இன்னும் தெளிவாகவே சொல்கிறேனே. ஒரு முக்கோணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ வந்து நான் என்ன வச்சு சொல்கிறேன், நீங்கள் ஆணோ பெண்ணோ உங்களை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், முழுமை வேணும், திருப்தி வேணும், போதும் அப்படிங்கிற நிறைவு வேணும், புரிதல் வேணும், புண்ணிய புரிதல் வேணும். இதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ ஒரு முக்கோணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த முக்கோணத்துக்குள்ளே நீங்கள் 3 டாட்டில் என்ன வேணால் வச்சுக்கலாம். அது எப்படி என்ன வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 3க்கும் ஒரு கார்னர் இருக்குது. அது பிரமிடோட சக்தியா, இல்லை அந்த முக்கோணம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு மும்மலம் மாதிரி, 3 சக்தி மாதிரி, இந்த மாதிரி இந்த திரிசூலத்துலலாம் ஒரு 3 பாட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த 3 பக்கம் மாதிரி, இந்த மாதிரி வந்து ஒரு சக்தி நிலை தான் அந்த முக்கோணம். ஏன் இதில் வட்டம் கொடுத்துருக்கலாம்லே, ஒரு வட்டம் போட்டு இன்னொரு வட்டம் போட்டாலும் நடுவில் ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து ஒரு இணைவு இருக்க தானே செய்யும். அந்த தன்மை ஏன் இதில் கொடுக்கல அப்படின்னா, இதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, இப்படி ஒரு குறியீடு இருக்குது. நீங்கள் ஒரு முக்கோணத்தை வந்து நீங்கள் வந்து ஆண் தன்மைக்கும், இன்னொரு நம்ம வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு உள்ள சிம்பலுக்கும் கூட இந்த மாதிரி முக்கோணம் தான் வச்சுருப்போம்ல இல்லை. அதனால் அதுக்கு அந்த குறியீடு ஒவ்வொன்றும் ஒரு அடையாளம் தான். சரியா? சரி, இப்போது அந்த முக்கோணம் எடுத்துட்டீங்க. நான் என்ன வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களை வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்ன வச்சு சொல்லும்போது தான் எனக்கு ஈஸியாக இருக்கும், எனக்கு சொல்கிறதுக்கும் ஈஸியாக வருது. வேறு எதுவும் சொன்னால் கூட எங்கெங்கேயோ போகுது. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, புரிய வைக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் ஓகே, இப்போது நான் எடுத்துட்டிங்கன்னா, நான் வந்து பிறந்ததுலேருந்து பெண் தன்மையில் உடலில் பிறந்திருக்கேன். ஆனால் நான் வந்து இப்போது வந்து நான் முழுமையாகவும் இருக்கேன், இல்லை நான் ஆண் தன்மை அதிகமாகவும் பெண் தன்மை குறைவாகவும் இருக்கேன். இந்த தன்மையில் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ஆப்போசிட்டில் உள்ளவங்க இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் யாரை கவர்ந்து இழுக்கிறேன், இந்த தன்மைக்குள்ளே நான் சில லிசன்களும் சில புரிதல்களும் நான் கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஆண் தன்மையில் உடலோடு இருந்தால் நான் சில விஷயங்களை கற்றுக்க வாய்ப்பு இல்லைனால நானே என்ன சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பெண் உடலுக்குள்ளே ஆண் தன்மை ஜாஸ்தி வச்சு வந்து, இது நீங்களான்னு கேட்டால் என்னோடய டிசைன் படி. சரியா? அப்போ உண்மையே சொல்லணுன்னா அது நான் தான். இருந்தாலும் இதை சொல்லும்போது அப்போ நான் அந்த குழந்தையா இருந்து எடுத்து வரும்போது இங்கே ஒரு பிரக்கையை மறந்து போனதுனால நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ புரிதல் வந்ததுனால, விழிப்புணர்வு வந்ததுனால நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ தெரியல, ஆனால் இப்போ தெரியுது. அப்போது நான் வந்து பெண் தன்மையில் வந்து ஜாஸ்தி இருக்கேன், ஆண் தன்மையில் ஜாஸ்தி இருக்கேன், பெண் தன்மையில் உடலாக இருக்கேன். சரிங்களா? இதை ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த சுச்சுவேஷனுக்குரிய கர்மாக்குரிய அந்த எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டேன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் அப்பாகிட்டேருந்து அன்பு கிடைக்காது, எங்கள் அம்மாக்கிட்டேருந்து பாசம் கிடைக்காது, என் தங்கச்சிங்களாம், என் தம்பிங்களாம், அண்ணங்களாம் என்னை கண்டுக்க மாட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பயன்படுத்துவாங்க, நான் மற்றவங்களுக்கு நல்லதே செஞ்ச இந்த நல்லது வராது. அப்புறம் வந்து ஆன்மீகத்தை நோக்கி நான் இயல்பாக சின்ன வயசுலேருந்தே திருப்பப்பட்டிருப்பேன். எல்லாரும் எனக்கு வந்து யாருன்னு தெரியாதவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, என்னை வந்து என்னை வாட விட மாட்டாங்க, என்னை தவிக்க விட மாட்டாங்க, துடிக்க விட மாட்டாங்க. அதாவது என்னென்னா,
நான் வந்து ஒரு செவல பிள்ளையா போக விடாம இந்த சொசைட்டியே இந்த பிரபஞ்சமே மத்தவங்கள வச்சு காப்பாத்திரும். அதே நேரத்தில அந்த உள்தன்மை உறவுலேருந்து எல்லாத்தையும் அந்த பற்ற வந்து எடுத்துரும். சேம் டைம்ல பாதுகாப்பாவா எல்லார் மூலமா இந்த 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 பிரபஞ்சம் நம்மள அரவணைச்சுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம கடந்து வந்துட்டே இருக்கும்போது கல்யாணம்னு வருது. கல்யாணம்னு வரும்போது கண்டிப்பா நம்ம 20 வயசு ஆயிரும். 20 வயசு வரும்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து டீனேஜ் தாண்டி வந்திருப்போம். அப்போ டீனேஜுக்குரிய அது இந்த டைம்ல என்ன ஆகும்னா, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தென் வந்துட்டு ஒரு சாபமான விஷயம் கூட. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுக்குரிய எந்த ஒரு விதமான அந்த என்ஜாய்மெண்ட் நமக்கு இருக்கவே இருக்காது. சிறு பிள்ளையில நம்ம வந்து பெரிய மனிதர் மாரி வளர்க்கப்பட்டிருப்போம். நமக்கு எல்லாமே மெச்சூர்டு தன்மையா இருக்கும். நம்மள வந்து என்னன்னா, ஒண்ணு ஒதுக்கிட்டாங்களா, இல்ல புறக்கணிச்சுட்டாங்களா, இல்லன்னா நம்ம யாரையாவது தாங்கி அடி ஏங்கிட்டே இருந்திருப்போமா, இந்த சிச்சுவேஷன்லயே கொண்டு வந்து விட்டு, ஆனா எல்லாம் எப்ப நம்ம தடுக்கி விழுகிறோமோ அப்ப நிப்பாட்டிக்குவாங்க. ஆனா யாரும் இருக்க வைக்க மாட்டாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம கடந்து வந்து மேரேஜ்ன்னு வந்தோடனே, சரி நம்ம இந்த ஒரு 50% வாழ்க்கையை இந்த பக்கம் போயிட்டோம். இந்த பக்கம் வந்தோடனே நமக்கு வேற மாரி வரலான்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு முக்கோணம் தான். இன்னொரு முக்கோணத்துக்கு வரல. முழுமை அடையல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது நான் பெண் தன்மைக்கு மட்டுமே சொல்றேன். இத நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியலன்னா திரும்ப கேளுங்க. ஆனா இத புரிஞ்சுக்கிட்டா, தன்னை அறிதல் வந்து ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது ஆயிரும். இ இ இ இ அப்போ வந்து இப்படிங்கிற சன நேரத்தில இது நிகழ்ந்துருங்கிறதுக்காண்டி சொல்ல வரேன். கிட்டத்தட்ட நீங்க வந்து அந்த தன்னை அறிதல்லையோ, அந்த ஞானம் அடைதல்லையோ நீங்க வந்து முற்றுப்பெறும் வரையில நீங்க வந்துட்டீங்கன்னா, இந்த நிலை நான் சொல்ற அனுபவங்கள் உங்களுக்கு வந்தே தீரும். வந்தா அது எப்படி சொல்றது? வந்து தான் ஆகணும். ரைட். அப்போ எப்படி ஒரு பலாப்பழம் பழுத்துட்டா உள்ள சுவை அந்த மனம் வந்துரும்ல, அது மாரி. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த தன்மையில நம்ம வாழ்ந்து போயிட்டே இருக்கோம். அப்ப அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த கணவர் அந்த மனைவி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்க்கையில ஃபுல் சப்போர்ட் சுத்தமா தரமாட்டாங்க. உங்களுக்கு எங்க நார்மல் மனிதனுக்குரிய அன்பு, பாசம், பற்று, கருணை, காதல், காமம்லாம் போய் சிக்கிக்காம, சும்மா இருக்கும். ஆனா இருக்காத மாரி காமிச்சு உங்கள வெளிய கொண்டு வந்துருவாங்க. அப்ப வெளிய கொண்டு வந்து ஆனோனே, இப்ப நீங்க திரும்பியும் ஏமாற்றத்துக்கு உள்ளாவீர்கள். எப்படி? அங்க தான் கிடைக்கலன்னு நெனச்சோம். இங்க கிடைக்கும்னு நெனச்சோம். இங்கேயும் போச்சா? அப்படின்னோனே, நம்ம என்ன பண்றது? அப்படின்ற சிச்சுவேஷன்ல நம்ம அந்த ஏற்கனவே பேசிக்கா அந்த தியானம், யோகம் வந்து அது வந்து பேசிக்கா நமக்கு அந்த அந்த காலத்துலேருந்து அந்த சிறு வயதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் நிறுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா? அத திரும்ப ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பீடு வந்து ஜாஸ்தியா இருக்கும். எ எ அதாவது தடையே இருக்காது. அந்த மாரி ஸ்பீடா போயி எந்த எந்த சித்தர்கள், எந்த ஞானிகள், எந்த குருமார்கள், எந்த மதம் இதெல்லாம் ஆட்கொள்ள வேண்டுமோ, அப்படி கர்மால டிசைட் பண்ணப்பட்டிருக்கோ, அதெல்லாம் வந்து நமக்கு எது ஃபுல்ஃபில் ஆகணுமோ, அந்த ஒரு முக்கோணம் ஃபுல்ஃபில் ஆயிரும். அப்போ அந்த ஃபுல்ஃபில் ஆனோனே என்னன்னா, அந்த தன்மைக்குரிய கர்மா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? முடிஞ்சோனே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ அடுத்த வந்து இந்த தன்னை அறிதல் நிகழப்போகுது அப்படின்னா, ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு முக்கோணம் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளே நான் பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குள்ளே இருக்க அந்த ஆண் தன்மை ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கும்போது, பெண் தன்மைய கொண்டு வந்து அத ஃபுல்ஃபில் பண்ண வைப்பாங்க. எப்படி சொல்றேன்னா, பெண்ணுக்குரிய முதல்ல ஆண் தன்மையில இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு பெண் உடல் இருந்தா கூட, எந்த பெண்ணோட எந்த குணாதிசயங்களோ, எந்த எந்த லட்சணங்களோ, எந்த ஆசைகளோ, எந்த உணர்வுகளோ, எந்த எந்த தன்மையோ இருக்கவே இருக்காது. ஆண் தன்மைக்குரியது வந்து வெளிய தெரியலனாலும், உள்தன்மையில அந்த பற்று இல்லாம இருக்கும். சரியா? ஆனா, புறத்தன்மைக்காண்டி மத்தவங்களுக்காண்டி இந்த பெண் வேஷம் போட்டு, அந்த புடவையோ, அந்த நகையோ, அந்த பூ இந்த மாரி விஷயங்கள், நகை இந்த மாரி விஷயங்கள் பேருக்கு இருக்கும். நான் சொல்றது புரியுதா? உள்தன்மையில வந்து இந்த மாரி அதே வந்து நீங்க வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கர்மாக்கள் எல்லாம் கிளென்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே அந்த பெண் உடலுக்குள்ளேயே என்ன ஆயிருது அப்படின்னா, பெண் தன்மை வந்து உள்ள ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப இங்க ஆண் நிறைவடைஞ்சிருக்கும்போது மட்டும் தான் என்ன ஆயிருது, சரியான பெண் வராங்க. ஒருவேளை நீங்க ஆணா இருக்கும் பட்சத்தில், நீங்கள் ஆணா அந்த நான் சொன்ன தன்மை அந்த நிறைவடையும் பட்சத்தில் அடுத்த பேர் உள்ள டக்குன்னு வந்துடுறாங்க. எப்போ நீங்க வந்து உங்கள ஹீல் பண்ணிக்கிறீங்களோ, எப்போ உங்கள சரி பண்ணிக்கிறீங்களோ, எப்போ உங்களுக்குள்ள உள்ள கர்மா எல்லாம் சரி பண்ணப்படுதோ, அந்த நிமிஷம் உங்களுக்குள்ள அடுத்த ஆன்ம துணை உங்களுக்குள்ள மெர்ஜ் ஆகப்படுது.
அந்த மெர்ஜ் ஆன உடனே நீங்கள் முழுமையின் சாரத்தை அப்போது தான் நீங்கள் வந்து உணரவே செய்வீங்க. உங்களுக்குள்ள ஆண் தன்மையும் இருக்குது, பெண் தன்மையும் இருக்குது. அப்போ நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து சில சில உடஞ்சி போகிற மாதிரி, ஒட்டுற மாதிரி, இல்லைன்னா கடைசி ஃபினிஷிங்கில் என்னென்னா ஒர்க் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த இப்போ நம்ம பொருட்களில் வந்து ஒரு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த அந்த பேக்கிங் கடைசியில் அந்த பொருளை போட்டு பேக் பண்ணி சீல் பண்ணுற வேலையோ, இல்லைன்னா அந்த அந்த பாக்ஸை வந்து மொத்தமாக அடுக்கிற வேலை மட்டும் இருக்க மாதிரி மட்டும்தான் நமக்கு வந்து இந்த வெளியில் தெரியும். அதுதான் இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிக்சர் வந்து காமிக்குது. அப்போது நீங்கள் வந்து என்ன ஆயிருப்பீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிக்சரில் இருக்க மாதிரி உங்களுக்குள்ள அந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டுரும். உங்களுக்குள்ள தியான நிலையில் வந்து ஒரு உச்சநிலை போக முடியும். ஒன்னஸ் வந்திருக்கும். அப்புறம் வந்து என்னென்னா நிதானம் வந்திருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஜீவசமாதிக்கு இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு 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 ஆன்ம நல்ல மனிதர்களை பார்க்கும்போது உங்களால் அவங்களோட மெர்ஜ் ஆக முடியும். அதைத்தான் சிங்க்ரோனைசிட்டின்னு சொல்லுவோம்ல, ஒத்திசைவு இது ஏற்படும். பிரபஞ்சத்தோட அணுக்கமாக இருக்கும். பிரபஞ்சத்தோட செல்லப்பிள்ளையாக நம்ம ஆகும். அப்போ செல்லப்பிள்ளையாக ஆகும்னா அப்போ நம்ம வேற பிரபஞ்சம் வேற இல்லாமல் நாமளே அதுவாகிறது. அப்போது அது இதை இன்னொரு டைமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களை யாரும் பயன்படுத்த முடியாது. உங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து கெட்டவங்க, இல்லை அவங்க ஒரு மாதிரி நெகட்டிவாக உள்ளவங்க, இல்லை எதிர்மறை உள்ளவங்களாம் வந்து விலகி போயிடுவாங்க. உங்கள்கிட்ட வந்து எங்கேருந்தோ எப்படியோ வகையில் புது புது மனிதர்கள்லாம் உங்களுக்குள்ள அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் நிகழும். உங்களுக்குள்ளே ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்குதும். உங்களுக்கு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. ஆனால் ஏகாந்தமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பதட்டம் இருக்காது. ஐயோ நம்ம வாழ்க்கையில் அது அனுபவிக்கலையே, ஐயோ இது அனுபவிக்கலையே, நமக்கு அப்படி இல்லையே, நம்ம இப்படி இல்லையே, நம்ம அவங்க அப்படிலாம் சுத்தமாக இருக்காது. அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒரு நியூட்ரலுக்கு போயிடுவீங்க. ஆனால் எல்லாத்தையும் சுற்றி வேடிக்கை பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பற்றே இருக்காது. ஒரு நிதானமாக லைட்டாக சும்மா லேசாக இருப்பீங்க. பாடியே அப்படி தான் இருக்கும். உணவு வந்து ரொம்ப ஜாஸ்தி இழுக்காது. அதே நேரத்தில் வந்து என்னென்னா உணவு வந்து கிடைக்காம போகாது. ஆனால் அந்த உடல் வந்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகிக்கிறோம். உங்கள் பாடிக்கு வந்து எவ்வளோ தூக்கம் வேணும், எவ்வளோ வந்து என்ஜாய்மெண்ட் வேணும், எவ்வளோ வந்து தனிமை வேணும், எவ்வளோ எல்லாமே வந்து அந்த பிரபஞ்சமே டக் டக் டக்குன்னு எல்லா பக்கமும் வந்து அந்த ஃப்ரேம் பண்ணிடும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு வகையில் நீங்கள் ஏதாவது அந்த அடுத்த செயல் செய்கிறதுக்கு வந்து இந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே இறந்து போய் புது மனிதராக தான் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இதுக்கு என்ன செய்யணுமோ அது மட்டும் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்கன்னா, நான் வந்து ஏகாந்தத்தின் ஏகாந்தமாக இருக்கிறது, ஆனந்தத்தில் ஆனந்தமாக இருக்கிறது, மிக 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 வெரி 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 இம்பார்ட்டன்ட்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முழுமை வந்ததுனால என்ன நான் ஆதரிக்கிறேன், என்ன அன்கண்டிஷனல் லவ் என்னால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுது. நான் செல்ஃப் லவ்வாக இருக்கேன். நான் என்ன கேர் பண்ணிக்கிறேன். என் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறேன். நான் வந்து என்னோட அழகை மெயின்டைன் பண்ணுறேன். என்னோட மொத்தத்தையும் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒருத்தங்களை லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்கள எதிராளி உள்ளவங்களை எப்படி கொண்டாடுவீங்க? அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத பார்த்து செய்வீங்கள்ல. அவங்கள வந்து அவங்களுக்கு கண் அசைவிலே அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுருவீங்க. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து புரிஞ்சு செஞ்சுருவீங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு லவ்வர், ஒரு காதலன், ஒரு ஆத்மமாக ஒரு இறைவன் இருந்தால் என்ன ஆகுமோ அதெல்லாம் எனக்குள்ள அதுவாகவே நிகழ்ந்துடும். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஏக்கம் இருந்தால் தானே எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ ஏமாற்றம் வரும், அப்புறம் வலி இருக்கும். இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா, பற்றற்ற தன்மை போயிடுச்சுன்னா பற்று இருக்கும். ஆனால் அது பற்று அற்று தாமரை இலை தண்ணி போல் அப்படி இருக்கும். இந்த தாமரை இலை தண்ணி போல் அப்படின்னு சொன்னோன்னு என்னென்னா, அது வந்து இல்லாமலாம் போயிடாது. இப்போ நான் இந்த பிறவி எடுத்து வந்திருக்கேன்னா, இந்த நிகழ்வு இந்த உணர்ந்தாச்சுப்பா, தானே உணர்ந்தாச்சு, இந்த உலகம் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை. ஆனால் இனி முழுமையாக வாழ்ந்து போகிறது, ஒரு ஆனந்தமாக வாழ்ந்து போகிறது. ஒரு பறவை ஒரு இறகை விரித்து அப்படியே வந்து அந்த இறகையை விரிக்காமல் அப்படியே படபடன்னு அடிக்காமல் அப்படியே ஸ்வாங்கின்னு போகும் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு இறகு அப்படி வானத்தில் அப்படி பறக்கும்போது அப்படி ஒரு மெல்லுசாக ஒரு ஆனந்தமாக அது மெதுவாக பறக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு பூவில் ஒரு காற்று அப்படி அசையும் பார்த்தீங்களா? அது மாதிரி அப்படியே ஒரு அலை அடிக்கும்போது நீங்கள் கடற்கரையில் உட்காந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூரியன் வரும்போது அந்த பக்கம் ஒரு இனிமையான ஒரு குளுமையான ஒரு காற்று, அந்த 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 ஒரு நிலையில் வந்து எப்படி மனம் இதோ அது ஒட்டுமொத்தமாக ஃபீல் பண்ணிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துக்கு கூட போக தேவையில்லை, அதுவே உள்ளே ஆயிரும்.
அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது இன்னும் பேரின்பம் பேரானந்தமாக கிடச்சிரும் உங்களுக்கு. இதுதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மெர்ஜ், இந்த சிவசக்தி ஐக்கியம், ஒரு சக்தியும் ஒரு சிவனும், ஒரு செயலும் ஒரு அமைதியும், நீரும் நெருப்பும், இந்த மாதிரி வந்து இணைப்பு ஏற்படும் மட்டும்தான் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் காமத்தெல்லாம் தவறாக பார்க்கவே முடியாது. உடல் தன்மை சார்ந்தது இருக்கவே இருக்காது. நீங்கள் பேசிகிட்டு இருக்க இந்த உலகத்தில் இருக்க சொல்கிற காதல் மாதிரி இந்த காதல் இருக்காது, அந்த காமம் மாதிரி இருக்காது. இது பிரபஞ்ச காமமாயிரும். இது சிற்றின்பம் தாண்டி பேரின்பம் ஆயிரும். இது வந்து யாரும் ஒருத்தர் தேவையில்லை. அப்படியே தேவை இருந்தால் கூட அவர் மேலே பற்று இருக்காது, தேவையில்லை, பற்று இல்லை. அவருக்கு தான் உதவி தான் பண்ணணுமே ஒழிய நம்ம போய் அதில் சிக்கிக்கிற மாதிரியோ இல்லை வந்து அது வந்து கட்டாயமோ அப்படிங்கிற தன்மையே இருக்காது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு ரீசனோடு இருந்தால் அந்த செயல் நடக்குமே ஒழிய ஃபிசிக்கலாக எந்த இதுவுமே இருக்க தேவையில்லை. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உடல் தன்மை தாண்டி உணர்வாக போயிடும், கான்சியஸாக போயிடும். இப்போ நான் வந்து இமயமலையில் போய் உட்காந்துருக்கேன், ஒரு பனிமலையில் உட்காந்து ஒரு தியானம் பண்ணுற மாதிரி நினச்சி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு முந்தி தன்மையில் என்ன இருக்குன்னா, ஒரு டியூவல் தன்மையில் ஒரு முக்கோணம் மட்டும் இருந்தானே என்ன இருக்குன்னா, அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, எப்போ போகிறது, எப்படி போகிறது, யாராவது போவாங்களா, போனவங்க எப்படி இருப்பாங்க, ஐயோ அங்கே போகணுமே, அங்கே எப்படி இருக்குன்னு தெரியலையே, அங்கே உள்ள சிவன் எப்படி இருப்பான், ஐயோ அப்படி இப்படின்னு இருக்கும், ஏங்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த 2 முழுமை, இந்த 2 அந்த முக்கோணங்கள், அந்த இதுதான் அருங்கோணம் தானே சொல்லுவோம் இதை. இந்த அருங்கோணம் ஆனோடனே நமக்குள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புரிதல், ஒரு வெடிப்பு, ஒரு மலர்ச்சி ஏற்பட்டோடனே நமக்குள்ளே உள்ள தெளிவின் காரணமாக நாம் எங்கும் அங்கே இருக்க உணர்றதை இங்கேயே உணர்ந்துருவோம். நம்ம எங்கேயோ தேடி போகிறதில்ல, நமக்குள்ளே என்ன வேணுங்கிறத உள்ளே வர்றது. இதுதான் அக வழிபாடு, அகத்தினுடைய திறப்பு, அகத்தினோட கடவுள் அப்படிங்கிறது. அந்த உள்ளே இருக்க கடவுளை நம்ம வந்து அவர் வந்து இப்போ நான் இருக்கேன், என்னோடய மனிதத்தன்மையில் மனமிலேருந்து அது வந்து கரைஞ்சி அந்த சித்த அறிவால் சுத்த சாட்சி பாவத்தை நம்ம பார்க்குறேன் பார்த்தீங்களா, டக்குன்னு அந்த நான் அப்படின்னு போய் அந்த அதை பார்க்குறது தான் இந்த 2 இணைப்பு. சரியா? அந்த 2 இணைப்பில் தான் ஒரு ஆனந்தம், பரவசம், பேரின்பம் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த தன்மைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு மனிதனும் வந்தால் மட்டும்தான் ஏதோ ஒன்று ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா. எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ என்ன செயல் செஞ்சாலும் ஏதோ ஒரு இடம், ஏதோ இந்த என்னவோ ஒரு படம் காந்தாராங்க படத்தில் கூட அந்த ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த அரசருக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் வந்து ஏதோ ஒரு தேவைகள், ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் அந்த பக்தி பக்கத்துக்கு வருவாங்க. அது மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறது வந்து முழுமையடையணும்ல. ஓகேவா, இப்போ ரைட் போகலாம் அப்படின்னா அந்த பாடியை வந்து ஓகே எடுத்துக்கோங்க, ரைட் வந்தவங்களாம் கொடுத்தவங்களாம் எடுத்துக்கோங்க, நான் போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபில் வரணும்ல. அந்த மரணத்தை பற்றி ஒரு பயமற்ற தன்மை இருக்கணும்ல, ஒரு இறகு மாதிரி நம்ம பறக்கணும்ல. அந்த தன்மையை உணர்றதுக்கு இது 2ம் ரொம்ப முக்கியம் இணைப்பு. இது வந்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுக்குறத வாழும் நாட்களில் அனைத்தும் போனஸ் உங்களுக்கே தெரிஞ்சிடும். எப்போ வேணால் நீங்கள் கழட்டிக்கோங்க. ஏன்னா இது என்னோடது இல்லை. இப்போ வந்து நமக்கு வந்து என்னென்னா, வாழும் காலங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து கஷ்டம் அப்படின்னு தான் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். இப்போ வாழும் காலங்கள் தெரிஞ்சிடும். இறப்பு எப்படி இருக்கும், எப்போவும் தயார் அப்படிங்கிற தன்மைக்கு வந்துடுவோம். நான் சொல்கிறது புரியுதா? முதல்ல அந்த டியூவல் தனித்தனியாக இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆயிரும், ஒரு பயம் அந்த மாதிரிலாம் இருந்து அதெல்லாம் கலந்து தானே இப்போ வந்திருக்கும். அப்போ அந்த 2 இணைப்பு மூலம் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ஓகே நான் நிரந்தரமானவன், என்றும் அழிவதே இல்லை, என் உடலுக்கு மட்டும்தான் இறப்பு அப்படிங்கிறது வந்துடும். அப்போ வந்து என்னென்னா, இந்த அறியாமல் புரியாமல் இருக்கவங்க தான் மாயை. இன்னும் சொல்லப்போனால் மாயைக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் எப்போ சொல்லுவோம் தெரியுமா, இந்த 2 இருக்கும்போது சொல்லுவோம். நீ மட்டும் இல்லைன்னா நான் இதை தெரிஞ்சிருக்கவே மாட்டேன், நீ மட்டும் இல்லைன்னா எனக்கு இது புரிஞ்சுக்கான்னு மாயை கூட நம்ம கட்டி பிடிச்சி உருண்டு எப்போ பண்ணுவோன்னா, இப்போ இந்த டைமில் பண்ணுவோம். இதே வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணுவோன்னா, நீ சாபம், நீ என்னை வந்து விஷம்,
நீ என்னை வந்து நீ வாழ்க்கையை வந்து கெடுத்துட்ட, நான் அந்த உலகத்திலேயே நான் தான் துன்பப்படுறேன், கடவுளே உனக்கு கண்ணு இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த மாயையை நம்ம புரிஞ்சிக்காம, மாயையை வந்து நம்ம கடந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம மனத்தோடு வச்சு நம்ம போராடும் போது, இது மனம் கடந்த நிலையில் மாயை நமக்குள்ளே வந்து எப்படி வந்து நம்ம கடலில் நடக்கும்போது அப்படி வழி விடுது பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த இயேசுவோ அந்த மாதிரி ஏதோ படம், இந்த ராகவேந்திர படத்தில் ஒருத்தர் வந்து வருவார். அவர் டெல்லி கணேசன் நினைக்கிறேன். அவர் வரும்போது அந்த அவர் அந்த அழைக்கிறான் மாதவன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த படத்தில். அந்த படத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா நடுவில் கூடி வரும்போது அந்த கடல் வந்து ஒரு ஆறு ஓடிடும். பாதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே அப்படியே பாதை விலகும். அது மாதிரி தான் இயேசு ஏதோ சம்திங் போகும்போது பாதை விலகின மாதிரி நான் பைபிளில் ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ இந்த மாதிரி வந்து இயற்கைகள்லாம் அந்த பஞ்சபூதங்கள்லாம் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிரும். ஒரு நெருப்பில் வந்து நம்ம போனால் நெருப்பு நம்ம எரியாது. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடால் நந்தலாலா, இப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைச்சிரும் சரியா உங்களுக்கு.